அரசு பதிவை பொறுத்தவரை அமைப்பு சார்ந்த துறையே அமைப்புசாரா துறையிலிருந்து எது வேறுபடுத்துகிறது? அமைப்பு சார்ந்த துறை என்பது அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அதன் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றும் நிறுவனங்களை குறிக்கிறது. இத்துறை ஊழியர்களுக்கு வேலை பாதுகாப்பு, முறையான ஊதியம் மற்றும் விடுப்பு வசதிகள் போன்ற சலுகைகள் சட்டப்பூர்வமாக வழங்கப்படுகின்றன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி சூத்திரத்தில் XM என்ற சொல் எதை குறிக்கிறது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் செலவின முறையில் X என்பது ஏற்றுமதியையும் M என்பது இறக்குமதியையும் குறிக்கிறது. நிகர ஏற்றுமதியை கண்டறிய ஏற்றுமதி மதிப்பிலிருந்து இறக்குமதி மதிப்பு கழிக்கப்படுகிறது. ஒரு பொருளாதாரத்தில் நல்வாழ்வை சாத்தியமாக்குவது எது? ஒரு நாட்டின் பொருளாதார நல்வாழ்வு என்பது திறமையான உற்பத்தி மற்றும் அந்த பொருட்கள் நுகர்வோரை சென்றடைவதை பொறுத்தே அமைகிறது. உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான முறையான தொடர்பு சந்தை சமநிலையை உருவாக்குகிறது. 1972 ஆண்டின் பாதுகாப்பு சட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? 1972 ஆண்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அழிந்து வரும் நிலையில் உள்ள காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்டது. இச்சட்டம் வேட்டையாடுதலை தடை செய்வதோடு தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்களை உருவாக்க வழிவகை செய்கிறது. எந்த நிறுவனத்திற்கான அறிக்கையில் இந்நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது? சைமன் குஸ்னெட்ஸ் என்பவர் 1934 ஆண்டு அமெரிக்க காங்கிரசிடம் சமர்ப்பித்த அறிக்கையில்தான் இந்நவீன கருத்தாக்கம் முதலில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு நாட்டின் மொத்த பொருளாதார உற்பத்தியை அளவிடுவதற்கான ஒரு தரப்படுத்தப்பட்ட முறையாக அமைந்தது. பொருளாதார சீர்திருத்தங்களின் பின்னணியில் LPG என்பதன் விரிவாக்கம் என்ன? 1991 ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையின் 3 தூண்களே தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகும். இது இந்திய பொருளாதாரத்தை உலக சந்தையுடன் இணைக்கவும் அரசு கட்டுப்பாடுகளை குறைக்கவும் கொண்டுவரப்பட்டது. பணத்தின் மதிப்பை பற்றி கற்பிக்க பரிந்துரைக்கப்படும் ஒரு வகுப்பறை செயல்பாடு என்ன? வகுப்பறையை ஒரு சந்தை போல அமைப்பதன் மூலம் மாணவர்கள் பொருட்கள் மற்றும் பணத்தின் பரிமாற்ற மதிப்பை நடைமுறையில் புரிந்து கொள்ள முடியும். இது கற்றலை எளிதாக்கும் ஒரு செயல்முறை வழி கற்றல் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் முறையாகும். நிலத்தடியில் இருந்து எடுக்கப்படும் மற்றும் மீண்டும் நிரப்பப்படும் நீரின் அளவை சமநிலைப்படுத்துவது தொடர்பான கருத்து என்ன? நிலத்தடியில் இருந்து எடுக்கப்படும் நீரின் அளவும் மழை மூலம் மீண்டும் பூமிக்குள் செல்லும் நீரின் அளவும் சமமாக இருப்பதே நிலத்தடி நீர் நிலைத்தன்மை எனப்படும். இது எதிர்கால தேவைகளுக்காக நீர்வளத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய மேலாண்மை முறையாகும். அட்டவணை தொழில்களில் மாநிலத்தின் பொறுப்பு என்ன? 1956 ஆண்டின் தொழில் கொள்கை தீர்மானத்தின்படி அட்டவணை தொழில்களில் புதிய அலகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் மாநிலமே ஏற்கிறது. இருப்பினும் இத்துறைகளில் தனியார் துறையும் மாநிலத்தின் முயற்சிகளுக்கு துணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டு உற்பத்தி எந்த வகை பொருளாதார நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது? மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்கும் எந்தவொரு உற்பத்தி செயல்பாடும் அது சிறிய அளவில் வீட்டில் நடந்தாலும் இரண்டாம் நிலை துறையே சார்ந்தது. இது கைவினைப் பொருட்கள் அல்லது சிறுதொழில் உற்பத்தியை உள்ளடக்கியது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.